ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 30 டிசம்பர் 2025. இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், இன்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ், செக்டோரியல் இன்டெக்ஸ், FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் குளோபல் இன்டெக்ஸ், இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸ், ஃபைனலி மை நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துருவோம். நிஃப்டி பார்க்கும்போது 100.2 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.38% நெகட்டிவ்லேயும், ஃபைனல் க்ளோஸ் ப்ரைஸ் 25,942.10 க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நெகட்டிவில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஒரு சின்ன புல் பேக் ட்ரை பண்ணிச்சு. அகைன் 9:30 மணிக்கு மேலே பேர் பேக் எடுத்தது. தொடர்ந்து ஒன் சைட் ரேலியாக நெகட்டிவில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இதை பற்றி நான் ப்ரீவியூ டேஸில் என்னோடய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வீடியோ பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல கால் சைடை விட புட் சைடு வந்து 10 மடங்கு உங்களுக்கு அதிகமான ஓய் இருக்குன்றதை நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்னோடய ப்ரீ மார்க்கெட் வீடியோவிலும் ஸ்பெஷலான கண்டென்ட் என்ன இருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் ஃபுல் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் மிஸ் ஆகாமல் உங்களால் பார்க்க முடியும். அதேமாரி இன்றைக்கி புட்கால் ரேஷியோ எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது டாடா ஸ்டீல், டாடா கன்சூமர், ஏசியன் பெயிண்ட், கிராசியம் இந்த 4 ஸ்டாக்கும் 1% எபோ நல்ல பாசிட்டிவில் வந்திருக்கு. அதில் குறிப்பாக கவனித்து பார்க்கணுன்னா டாடா ஸ்டீல் வந்து 1.88% வரைக்கும் டாப் கைனராக போயிருக்காங்க. இதில் டாப் லூசர் அப்படின்னு பார்க்கும்போது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஜியோ ஃபினான்ஸ், மேக்ஸ் ஹெல்த், பாரத் ஏர்டெல், BL, அதானி எண்ட், ட்ரெண்டு, பவர் கிரீடு, HCL டெக்கு, அதானி போர்ட்ஸ் இது எல்லாமே 1% பிலோ டாப் லூஸராக வந்திருக்கு. இதில் குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்க்கணுன்னாக்க அதானி போர்ட்ஸு 2.27% டாப் லூஸராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதோட வெயிட்டேஜில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா ஸ்டீல், ஏசியன் பெயிண்ட்டு, டாடா கன்சூமர், கிராசிம், HDFC பேங்க் இது எல்லாமே நிஃப்டி பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதுவே நெகட்டிவ் சைடு வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸு, பாரத் ஏர்டெல், ICICI பேங்கு, இன்ஃபி, HCL டெக்கு இது எல்லாமே உங்களுக்கு நிஃப்டி நெகட்டிவில் போகிறதுக்கு வெயிட்டேஜாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதில் ஸ்பெஷலாக ரிலையன்ஸ் இன்றைக்கி வெயிட்டேஜ் கவுண்ட்ன்றதுனால ரிலையன்ஸும் பாரத் ஏர்டெல் தான் மார்க்கெட் இன்றைக்கி கீழே இறக்கி இருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இன்டெக்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி மீடியா, நிஃப்டி BSU பேங்கு, நிஃப்டி FMCG இது 3 நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்கு. மற்றது எல்லாமே நெகட்டிவ் சைடு தான் வந்திருக்கு. இதில் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி IT இது ரெண்டும் டாப் லூசரில் வந்திருக்கு. இதில் பாசிட்டிவ் செக்டோரியல் நிஃப்டி மீடியாவை எடுத்து பார்க்கும்போது நசாரா, சரிகமபா, PVR ஐநாக்ஸ் இந்த 3 ஸ்டாக்கும் நல்ல பாசிட்டிவ் வந்திருக்கு. இதில் ஸ்பெஷலாக நசாரா உங்களுக்கு 6% பாசிட்டிவ்லேயும், சரிகமப்பா வந்து 3% பாசிட்டிவ்லையும் வந்திருக்கு. இதில் நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது BFocus 3% டாப் லூஸராக வந்திருக்கு. அடுத்து IT செக்டார் பார்க்கும்போது MP ஹேசஸ், HCL டெக், OFSS இந்த 3 ஸ்டாக்கும் டாப் லூஸராக இருக்காங்க. கெய்னரில் பார்க்கும்போது கோஃபேஜ், டெக் மெகேந்தா இது ரெண்டுமே கெய்னராக இருக்காங்க. பட் இவங்க வந்து ஸ்மால் கெய்னராக தான் இருக்காங்க. அப்போது IT செக்டரை பொறுத்த வரைக்கும் டாப் லூசர் தான் உங்களுக்கு அதிகமாக கீழே இறங்கியிருக்கு. இதுவே நிஃப்டி மீடியாவில் டாப் கெய்னர் பார்க்கும்போது நசாரா 6.15%, சரிகமாபா 3.10% டாப் கெய்னர் தான் நல்ல மூவ்மெண்ட் ஆகிருக்காங்க. நிஃப்டி ITயில் பார்க்கும்போது டாப் லூசர் தான் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது FISஸை பொறுத்த வரைக்கும் நெட் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2759.89 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. அதே DIS பொறுத்த வரைக்கும் நெட் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2643.85 க்ரோர் நெட் பையராக இருக்காங்க. இதில் கவனித்து பார்க்கும்போது DIS பை பண்ணதை விட FI செல் பண்ணதாக அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்டை பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா இன்டெக்ஸுமே நெகட்டிவில் தான் வந்திருக்கு. எப்போவுமே அமெரிக்கன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 1% எபோ பாசிட்டிவ்லேயும் அல்லது 1% பிலோ நெகட்டிவ்லேயும் வரும்போது தான் அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் 1% பிலோ எந்த ஒரு இண்டெக்ஸும் கீழே வரல. ஆனால் தோராயமாக பார்க்கும்போது உங்களுக்கு 0.5% பிலோ கீழே வந்திருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் ATR, ICICI பேங்க் ATR, HDFC பேங்க் ATR, விப்ரோ ATR, டாக்டர் ATS இது எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் தான் க்ளோஸ் வச்சுருக்குன்னு பார்க்குறோம். இதில் குறிப்பாக கவனித்து பார்க்கணும் அப்படின்னா விப்ரோ ATR 1% பிலோவும், அடுத்து இன்ஃபோசிஸ் ATR
நியர்பை 2% பிலோவும் வந்திருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னோட நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டியில் இன்றைக்கி ஓஏ என்ன சொல்லுதுனாக்க, கால் சைடு 7,93,671 கான்ட்ராக்ட் கால் சைடு ஹையஸ்ட் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே புட் சைடு பார்க்கும்போது 2,73,342 கான்ட்ராக்ட் தான் இருக்குது. அப்போது புட் சைடு விட கால் சைடு தான் 3 டைம்ஸ் அதிகமான ஓஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் இன்றைக்கி டவுன் சைடு ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குன்றதை நம்மளால் இந்த டேட்டா மூலிமா பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து பையர் அண்டு செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையர்ஸை விட செல்லர் குவான்டிட்டி தான் 60% அதிகமாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல டிமாண்டை விட சப்ளை தான் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். இதுவும் மார்க்கெட்டு கீழே இறங்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கும் அடுத்ததாக என்னோட நியூ டேட்டா அப்டேட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கால் சைடு அண்டு புட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கால் சைடு பாருங்கள், 26,000, 26,050, 26,100 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கால் சைடு ஹையஸ்ட் டர்ன் ஓவர் அண்ட் ஹையஸ்ட் ஓஏ அமைஞ்சிருக்கு. இதில் 26,000 கால் ஸ்ட்ரைக்கில் 1,32,095 கான்ட்ராக்ட் ஹையஸ்ட் ஓஏ இருக்காங்க. அதாவது அடுத்த மணிலே இருக்காங்கன்றதை நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு அடுத்தது 26,50 39,652 கான்ட்ராக்டும் 26,100 கால் ஸ்ட்ரைக்கில் 79,801 கான்ட்ராக்டும் ஹையஸ்ட் ஓஏ இருக்காங்க. இதில் குறிப்பாக நீங்கள் புட் சைடு வந்து கவனித்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி போன வீடியோவில் இதே கான்செப்ட் தான் சொல்லியிருந்தேன். புட் சைடை விட கால் சைடு வந்து 10 டைம்ஸ் அதிகமான ஓஏ இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி எவ்ரிடே என்னோடய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்தமாரி ஸ்பெஷலான கண்டென்ட் எல்லாமே நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம அகைன் கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கால் சைடு 26,000 கால் ஆப்ஷனில் 1,32,095 கான்ட்ராக்ட் நியூவாக ஓஏ க்ரியேட் பண்ணிட்டாங்க. சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ஈவனாக இருக்கக்கூடிய சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,000 புட் ஆப்ஷனில் பாருங்கள் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. 62,880 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட. கால் சைடு 1,32,095 கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக ரைட்டிங் கொடுக்குறவங்க சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,000 புட் ஆப்ஷனில் 62,880 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு ஆப்ஷன் ரைட் வந்து புட் சைடு வந்து பயப்படுறாருன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. புட் சைடு ஒரு ஆப்ஷன் ரைட்டு பயப்படுறதுனால தான் புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்கன்றத ஒரு ஆப்ஷன் ரைட்டரோட சைக்காலஜியை இந்த டேட்டா மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு அடுத்ததான் 25,950, 25,900 இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் பார்க்கும்போது 25,950 20,622 கான்ட்ராக்டும் 25,900 42,282 கான்ட்ராக்டும் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ புட் சைடும் கால் சைடும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஏ ரேட்டிங் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் இந்த டேட்டா மூலிமா பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. தேவைப்படாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அட்வைசர் கிடையாது. அதனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா கண்டென்ட்டுமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட சொந்த ரிசர்ச்சில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், அல்லது செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ட்ரேடிங்கோ பண்ணுங்கள். அதேமாரி என் கூட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கணுன்றதை நான் சொல்ல போகிறது கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பயன்படுத்தி எப்படி பை பண்ணணும் செல் பண்ணணுன்றதை நான் எஜுகேஷ்னலாக சொல்ல போகிறது கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி ரியாக்ட் ஆகும், அதோட சைக்காலஜி என்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் சொந்தமாக ஓனாக முடிவெடுக்கக்கூடிய திறனை உங்களால் வளர்த்திக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.